சரி, நம்ம இதை எப்படி அச்சப்படுற மாதிரி இருக்கான்னு கேக்குறீங்களா, அல்ல சரியான்னு கேக்குறீங்களா? சரி, அதாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற மேட்ரு முஸ்லீம்களே நிறைய பேருக்கு தெரியலங்க. முஸ்லீம்கள ஆண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறவே தெரியல. என்னமோ பேப்பர்ல என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையே கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். டைம் இருக்காமா? டைம் எடுத்துக்கலாம்ல? சரி, உங்க டைம் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விடிய விடிய நிப்பேன், அப்படி பழகி போயிட்டேன். எவ்வளவா? சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து அது முழுசா வளர்க்கணும்ல. என்னண்டு ரொம்ப சுருக்கி சொல்றா இருந்தா அரை மணி நேரம் வேணும். நல்ல விழாவாரி எல்லாத்தையும் சொல்றா ஒரு 4 மணி நேரம் வேணும். விரிவா கேட்டுக்கொள்வதா இருந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு நாள் தான். தியாகராஜர் அரங்கில் நடக்குது. டி நகர்ல உள்ள பி.டி. தியாகராஜர் என்ற அரங்கத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ற கருத்தரங்கம் நடத்துகிறோம். எந்த முஸ்லிம் அல்லாதவர்கள், வக்கீல்கள், அரசியல்வாதிகள், பிஜேபிக்காரர்கள், இந்து முன்னணிக்காரர்கள் யாரா இருந்தாலும் வந்து கேள்வி கேட்கலாம். பெண்களுக்கு தனியிட வசதி இருக்கிறது. வரக்கூடிய 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு யூனிஃபார்ம் சிவில் கோண்டா என்ன, இதனுடைய சூழ்ச்சி என்ன, அது நல்லதா கெட்டதா, அது நாட்டுக்கு நன்மை தருமா, அது நம்ம பயப்படணுமா, அது அறிவுபூர்வமானதா, இவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் முஸ்லிம் பர்சனல் அறிவுபூர்வமானதா, அவங்க சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் அறிவுபூர்வமானதா என்ற எல்லா விஷயத்தையும் தகுந்த ஆதாரங்களோடு 5 மணி நேரம் அந்த கருத்தரங்கு நடக்கிறது. ஒரு தலைப்பு தான், இந்த ஒரு விஷயத்தை தான் 5 மணி நேரம் வளர்க்க போறோம். அதை போய் நான் 5 நிமிஷம் வளர்க்க முடியாது. அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதை எடுத்துக்கொள்வோம். இல்லாட்டி அங்க வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சரிக்கலாமா? சரி, அடுத்த கேள்வி எப்படி வழங்கல? ஆமா ஆமா ஆமா, தனித்தனியா. அதாவது 2 in 1 இஸ்லாத்துல கிடையாது. வணங்குதா? நீங்க 6 நோம்பு வச்சுட்டு விடுபட்ட நோம்பு அதுக்குள்ள அடங்கிருமான்னு கேக்குறீங்க. அப்படித்தானே? அடங்காது. 6 நோன்பு என்பது எதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு கேட்டா, நம்பர் சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் நன்மைகளுக்கு 1க்கு 10 என்ற முறையில் கூலி தருகிறான். நீங்க 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறீங்க, 30 10 300 தான் வருது. 60 ஷார்டேஜ் ஆகுது வருஷ கணக்கு பாத்தீங்கன்னா. இன்னொரு 6 ஆடு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு 60 ஆயிடுச்சு, 360 ஆகி போச்சு. ஒரு 36 நோம்புக்கு வருஷம் பூரா நோம்பு வச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு காரணம் சொல்லி இருக்கும் பொழுது, நீங்க அந்த 6 இதுக்குள்ள நுழைச்சீங்கன்னு சொன்னா அது இதுக்குள்ள அடங்காது. 300 தான் வரும், 360 வராது. அப்ப அதுக்கு தான் நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர 6 நோம்பு தனியா வைக்கணும், விடுபட்ட கல்லா நோம்பு என்ன செய்யணும் அதையும் தனியா வைக்கணும். மாதவிடாய் போன்ற காரணம் அல்லது வேற நோய் போன்ற காரணங்களுக்காக நோன்புகளை நம்ம விட்டுருந்தோம் சொன்னா அதை அடுத்தடுத்த மாசங்கள் அடுத்த ஷாபான் வரைக்கும் கூட தள்ளி போயிருக்கு. ஆயிஷா நாயகிக்கலாம் வச்சிடணும். இல்ல அப்படி கிடையாது. என்ன கேட்டா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் எங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் நாங்கள் நோன்பை விட்டுருவோம். அந்த நோன்பை அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம்னு இழுத்துக்கிட்டே போயிருவோம். கடைசியில் எப்ப வைக்குவோம்னு கேட்டா அடுத்த ரமலான் வருமே அதுக்கு முந்தின மாசம் தான் வைப்போம். அடுத்த ஷாபான் வரும்போதுதான் நாங்க வைப்போம். 11 மாசம் வண்டியை ஓட்டிடுவோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர்கள் வரக்கூடிய சுன்னத்து நபில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் 6 நோன்பு வச்சிருக்கிறாங்க, அரபா நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப அதை உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் தரப்பட்டிருக்கிறது. அதனால பரலத்தான் முத வைக்கணும்னு கிடையாது. 6 நோன்பு முத வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா பரல ஒண்ணு வச்சுக்கிறீங்க, அப்புறம் ஒரு பரல் வைங்க, அப்படி வைக்கலாம்.
இஸ்லாம். அதாவது உடைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க விளங்கணும்னு கேட்டா, பெண்கள் அணிகிற உடை என்பதற்கு இஸ்லாம் சொல்ற அளவு என்னன்னு கேட்டா, அது இறுக்கமாக இருக்கக்கூடாது. இறுக்கமா இருந்தால் அது எவ்வளவு கனத்ததா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். டைட்டா எல்லாத்தையும் ஒட்டமா பிடிக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன செய்யும், தவிர்க்கப்பட வேண்டும். அது சாக்குல வச்சு போட்டாலும் சரி, இவ்வளவு கனமா இருக்கான்னு பேச முடியாது. கனமா இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், தொய்வாக இருக்கணும், அது ஒரு லூஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதாவது அது ஒண்ணு. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணுடைய ஆடை என்பது அது புர்கா என்றெல்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. ஒரு கருப்பு கலர் ஆடை என்றெல்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. வெள்ளை போர்வை போத்தணும்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. கையே முகம் தெரியலாம், மற்றதை மறைச்சிக்கிறங்க. மறைக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அணிந்தும் அணியாத ட்ரெஸ்ஸை கொண்டு மறைக்க கூடாது. வெங்காய சருகு மாதிரி போட்டு மேல ட்ரெஸ் இருக்கிற மாதிரியும் தெரியும், கையெல்லாம் தெரியும். சேலையும் போட்டிருப்பாங்க, எல்லாம் கையெல்லாம் தெரியும், முக்காவாசியாவது கலர்லாம் தெரியும். அந்த மாதிரியான அது நபிகள் கியாமத்தினால் அடையாளம் சொல்லிட்டாங்க. காசியாத்தும் ஆரியாத்தும், அணிந்தும் அணியாமல் இருப்பார்கள், அப்படி ஒரு காலம் வரும்ட்டாங்க. ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனா எல்லாம் தெரிகிறதுனால அவங்க அணியாம இருப்பாங்கன்னு வந்துடும். அப்ப வெங்காய சருகு மாதிரி, கண்ணாடி மாதிரி மெல்லியதாக இருக்கக்கூடிய ஆடைகளும் அது மறைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எதுக்காக மார்க்கம் மறைக்க சொல்லுதோ அதுக்கு அந்த அர்த்தத்தை வீணாக்கிற மாதிரி இருக்கு, அது கூடாது. முகம் கையை மறைக்கணும், இதுதான் அளவே தவிர அது அது ஜீன்ஸா இருக்கட்டும், வேற என்னவா இருக்கட்டும், சேலையா இருக்கட்டும், சேலைய கூட இந்த முறையில் ஒருவர் ஃபுல் ஹேண்ட் போட்டு சேலை போட்டுக்கிட்டாங்கன்னா அதுவும் குற்றம் கிடையாது. வழங்குதா? ஆனா அந்த இட கேப் இருக்க கூடாது. இடையில ஒரு கேப் விடுறாங்க இல்லையா, ஜாக்கெட்னு சொல்லி, அது இருக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுடைய டிரெஸ்ஸுகள் இருக்கணுமே தவிர மற்றபடி ஆம்பளை டிரெஸ்ஸோ பொம்பளை டிரெஸ்ஸோ ஒதுக்கப்படவில்லை. நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகம் எப்படி இருக்குன்னா, பொதுவா ஆண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். ஆம்பளை மாதிரியே எல்லா வகையிலும் நடக்கிறது, பொம்பளை மாதிரியே எல்லா வகையிலும் நடக்கிறது, இவன் ஆம்பளையா இருந்து கொண்டு. இப்படி இல்லாம ஆண்கள் ஆண்களாகவே இருங்க, பெண்கள் பெண்களா இருங்க. அதுதான் அவர்களுக்கு பெருமை, அதான் அவர்களுக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் அப்படிதான் இருக்கே தவிர, ஆம்பளை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாருமே போர்வையை தான் போத்திருந்தாங்க. ஆம்பளையும் போர்வையை தான் போத்திக்கிட்டாங்க, பொம்பளைகளும் போர்வையை தான் போத்திக்கிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாத்துக்கும் பொதுவான ஆடை தான் இருந்துச்சு. அப்படி இதெல்லாம் பண்ண கிடையாது. ஆண்கள் ஆடை என்றால் ஆண்களுக்கு ஏற்ற ஆடைன்னு அர்த்தம், பெண்கள் ஆடை என்றால் பெண்களுக்கு ஏற்ற ஆடைன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த ஜாக்கெட் போடுறாங்க இல்லையா பெண்கள், இந்த ஜாக்கெட் உண்மையில ஆம்பளை ஆடுதான். ஏன்னா ஆம்பளை எல்லாம் தெரிஞ்ச பரவாயில்லைங்கிறாரு. ஜாக்கெட்னு போட்டு இதுக்கு கீழே உள்ள தெரியலமா பாதி சைஸ் ஒரு ஜானுக்கு இடம் விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பொம்பளைக்கு தெரியக்கூடாது. நீங்க பொம்பளை ஆடை நீங்க சொல்லிக்கிறீங்க, ஆனா அது பொம்பளை ஆடை கிடையாது. தெரியுமையானால் போட்டு மறைச்சுக்கிட்டால் அது குற்றம், அது பொம்பளை ஆடை, அது ஒரு விஷயம். உள்ளாடை கணக்குல வந்துடுறது. அது போட்டு வெளியில தெரிகிற மாதிரி இருக்குமே, ஆனால் அந்த ஜாக்கெட்டை குற்றம் நான் சொல்லல, ஜாக்கெட்டையும் போட்டு அதுக்கு மேல போட்டு அது உள்ளாடை கணக்குல ஒடியாந்துரும், மறைச்சிருச்சுன்னு சொன்னா அதுதான் கணக்கே தவிர, நீங்க சேலை இருக்கு பெரிய சேலை, ஒரு ஆம்பளை அழகா சுத்திக்கிட்டு கை மாதிரி கட்டினா தப்பாது, தப்பு கிடையாது. நம்ம வழக்கத்துல மாறிய பார்ப்பாங்க, இங்க வர்றான்னு சொல்லுவாங்க. மார்க்க ரீதியா ஒரு சேலை எட்டா மடிச்சு நான் வேட்டி மாதிரி கட்டிட்டு போனா குற்றமா? குற்றம் கிடையாது. அந்த மாதிரி கலர்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டி உடுத்திருக்காங்க, பல கலர்கள்ல, பல வண்ணங்கள்ல, பல டிசைன்கள்ல நபிகள் நாயகம் அவர்கள் நினைச்சிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஆண்கள் ஆடை பெண்கள் ஆடை எப்படி நீங்க வேறுபடுத்தணும்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்ற உறுப்புகள் மறைக்கணும், மெல்லிசா இருக்கக்கூடாது, கணவருமானங்களை எடுத்து காட்டுகிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது கலரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருது, கலரை பத்தி ஹதீஸ்ல தடையெல்லாம் வரல. இப்ப குர்ஆனுடைய ஆயத்தை நான் சூரத்து நூர்ல உள்ள ஆயத்தை வாசி காட்டினேன் இல்லையா, அந்த ஆயத்துல வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை கவர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது இருக்குது. அந்த ஆடை அந்த ஆடையே பார்க்கும்போது ஒரு மாதிரியா இழுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது, அது மேக்கப்ல ஒடியாந்துரும். அந்த ஆடை அது வெளியே அந்நிய ஆண்களுக்காக உள்ள சரத்து, அது உள்ள இருந்தா அது எந்த கலர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த கலர்லையும் கூட மைல்டான கலரு, அடிக்காத கலரு, அடிக்கிறதுனா என்ன ஒரு மாதிரியா ஒரு எண்ணங்களை உண்டாக்க மாதிரியான கலரா இருந்தால் அது ஓகே.
காலில் சாக்ஸ் போடுவது என்பது மார்க்கத்தில் கட்டாயம் என்பது போல ஒரு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்தில் இல்லைங்க. நபிகள் நாயகம் காலத்திலேயோ ஹதீசுகள்லயோ கால்கள்ல சாக்ஸ் போட்டுக் கொள்ளுங்கள் என்று இல்ல. ஆனால் குளிர்காலத்தில் ஆண்களும் பெண்களும் சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகமும் போட்டிருக்கிறாங்க, பெண்களும் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சாக்ஸ் போட்டவர்கள் ஒழு செய்யறோம் இல்லையா, கால கழுவா